மகா சிவராத்திரி பத்தி தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சிவபெருமானுக்கு உரிய ரொம்பவே விசேஷமான நாட்கள்ல ஒண்ணா திகழ்றது எது அப்டின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி தான். மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லா சிவாலயங்களையும் 4 கால பூஜை அப்படிங்கிறது இரவு முழுவதும் நடைபெறும். அதுல பலரும் கலந்து கொண்டு சிவபெருமான வழிபாடு செய்யும் வழக்கமும் வச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நாள்ல நாம சிவபெருமானுக்கு எந்தெந்த பொருள வாங்கி கொடுத்தா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் துளியோம் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன மாதிரியான பொருட்கள் கோவிலுக்கு வாங்கி தரணும் அப்படின்னா, எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கு அபிஷேகத்துக்காகவும், அலங்காரத்துக்காகவும் பலவிதமான பொருட்கள வாங்கி தரும் பழக்கத்த நாம எப்பவும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி வாங்கி தர்றது மூலமா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலனையும் நம்மால பெற முடியும். அந்த வகையில சிவபெருமானுக்கு நாம அபிஷேகத்துக்காகவும், அலங்காரத்துக்காகவும் பலவிதமான பொருட்கள வாங்கி தரணும். அப்படி வாங்கி தர்றது மூலமா என்னென்ன பலன்கள் உண்டாகுது அப்படின்னு பார்ப்போமா? சிவபெருமானோட அபிஷேகத்துக்காக நம்ம எந்த பொருள வாங்கி குடுத்தாலும் சரி, நம்முடைய ஆன்மா தூய்மை அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது அபிஷேகத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன பொருட்கள் வாங்கி தருவோம்? பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம், இளநீர், தேன். இந்த மாதிரி எந்த பொருட்கள வாங்கி கொடுத்தாலும், அ நம்முடைய ஆன்மா தூய்மை அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி சிவபெருமானோட அலங்காரத்துக்காக என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கி கொடுப்போம்? விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம். இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுக்கறது மூலமா, நல்ல குணமும், பண்பும் வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சிவபெருமானுக்கு கண்டிப்பான முறையில நெய்வேத்தியம் அப்படிங்கிறது செய்வாங்க. அந்த நெய்வேத்தியக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுத்தாலோ, இல்ல நெய்வேத்தியம் வைப்பதற்குரிய பிரசாதத்த செஞ்சு கொடுத்தாலோ, நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாம நம்ம எத விரும்புறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்றது மூலமா நம்முடைய வறுமை நீங்கும், செல்வ கடாட்சம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. தீபத்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில உங்களால இயன்ற அளவு எத்தன தீபத்த வேண்டுமானாலும் ஏற்றலாம். சிவபெருமானுக்கு சுத்தமான பசு நெய்யோ, இல்ல நல்லெண்ணெய்யோ உங்களால இது 2ல எது முடிஞ்சாலும் அத வாங்கி தர்றது மூலமா அறிவு வளம் அதிகரிக்கும், ஞானம் பெருகும், பிள்ளைகளுக்கு படிப்புல ஆர்வம் வரும், படிப்புல சிறந்து விளங்குவாங்க. ஆலயத்துக்கு வர பக்தர்களுக்கு உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தாம்பூலத்த தானமா தர்றது மூலமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் பெற்று திருப்திகரமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். இது எல்லாத்தையும் வாங்கி தரணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த டைம்ல, அதுக்கேத்த மாதிரி பொருட்கள உங்களால முடிஞ்ச அளவு முழு மனதோட வாங்கி தர்றது மூலமா நம்ம நெனச்சது நமக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.